அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 25ஆம் தேதி பார்க்கும்போது அமாவாசை தினம் நிகழுதுங்க. பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படின்னு நம்ம சொன்னாலே விரத வழிபாடுகள், அதாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கான விரதங்கள் செய்கிறது, இல்லை முன்னோர்களுக்கான வழிபாடு, சிரார்த்தம், திதி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்வோம். அப்படி இல்லைன்னா நம்ம குலதெய்வ வழிபாடோ இல்லை இஷ்ட தெய்வ வழிபாடோ இல்லை தாந்திரிக பரிகாரங்களோ செய்வதற்கான ஒரு உரிய நாளாக அமாவாசை தினம் திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களினுடைய வழிபாட்டிற்கு அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா அதிசக்தி நிறைந்த ஒரு நாளாக கருதப்படுறதுனால அந்த நாளில் நம்ம மேற்கொண்டு செய்யக்கூடிய விரதங்களாகட்டும், பரிகாரங்களாகட்டும், வழிபாடுகளாகட்டும், பூஜைகளாகட்டும் அனைத்துமே நமக்கு அதீத பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக அமாவாசை தினம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதோ அதற்கு நிகராக பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடம் ரீதியாக பார்க்கும்போது அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அதில் நாம் பார்க்க போகிறது கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசை திதியன்று நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க பெறப்போகிறது, அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க பெறப்போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு, அதிலும் அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம், சஞ்சாரம், பெயர்ச்சி, கூட்டணி, சேர்க்கை, இப்படி எதுவாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியில் வெளிப்பட்டாலும் கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. பெரும்பாலும் சாதகமான நிலை உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அனைத்து வித முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும். திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பண வருவாய் அதிகரிக்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்திருந்தீங்களோ அது தங்களுக்கு சாதகமாக நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். வம்பு வழக்கு இருக்குது அப்படின்னா அதுலேயும் தங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் வழக்கு தங்களுக்கு சாதகமாக மாறவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்றுங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ உங்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னாலும் கூட சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் இந்த நேரத்தில் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட்டாலே போதுமானது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பெரிய அளவில் பிரச்சனை வராமல் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். சில அசுப கிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படின்னாலும் கூட சின்ன எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இது அவ்வப்போது உங்களுக்கு ஒரு சின்ன டென்ஷனோ இல்லை சின்ன கோபத்தையோ ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்திலையும் கொஞ்சம் அனுசரணையோடு விட்டு கொடுத்து செஞ்சீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. பணியிடத்தில் திடீரென்று அதிக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அதை தீர்க்க நீங்கள் கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய முயற்சிகள் கடினமாக இருக்கும். கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் தங்களுடைய உடல் நலமும் ஓரளவு பலவீனமாக இருக்குங்க. அதனால் தங்களுடைய வழக்கத்தை
பழக்கத்தையும் உணவையும் வந்து சரியாக வைத்திருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் சற்று சவாலானதாக இருக்கும். வெளிநாட்டில் தொழில் அல்லது தொழில் செய்ய முயற்சிக்கிறவங்களுக்கு சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். வணிகத்தில் தொடர்புடையவங்க போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி தொழில் துறையில் தொடர்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது வணிகத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை வந்து காண வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும், இல்லை முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி ஏதாவது ஒரு புதிய யுத்திகளை புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை விரைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சி அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து தொழிலோ இல்லை வியாபாரத்திலையோ என்ன மாதிரியான புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தற்போதைக்கு அதை வந்து நிறுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்வாதாரத்தை பெற நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து சொத்து தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி தங்களுடைய எதிரிகள் தாங்களாகவே சமரசம் செய்ய முன்வருவாங்க. இந்த காலத்தில் நீங்கள் திடீரென்று நீண்ட அப்படி இல்லைன்னா குறுகிய தூர பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கும். ஒரு பெண் நண்பரின் உதவியுடன் காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் நீங்க பெறுவீங்க. ஆனாலும் பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுக்க நேரம் கொஞ்சம் அதிகமோ ஆகலாம். அதனால் கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். காதல் திருமணம் கைகூடும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகவும் செய்யுங்க. வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது, வேலையில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க. உங்களுடைய கடும் முயற்சிகள் சிறு சிரமத்திற்கு பிறகு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்துடன் செயல்பட பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பலருக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னும் சொல்லலாம். வீட்டு தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்வீங்க. இருப்பினும் முன் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையை திறம்பட பொறுமையுடன் செய்கிறதன் மூலமாக நல்ல முன்னேற்றமான காலநிலை உங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. யார்கிட்ட எதை பற்றி பேசுகிறோம், என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே சமயம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அதீத கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. ஏன்னா சில பல விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகளும் எதிரிகளினுடைய தொல்லைகளும் ஏற்படலாம். அதே மாதிரி நண்பர்களை கூடவே வைத்து கொள்ளுங்க. புதிய மனிதர்களினுடைய நட்புறவு கிடைச்சாலும் அதில் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானத்தோடு செயல்படுங்க. யாரையும் எடுத்தறிந்து பேசாமல் இருந்தால் நல்லதுக்கு மேலே நல்லது நடக்க வாய்ப்புகளும் இருக்கு. கொஞ்சம் துணிச்சல் அதிகமாகத்தான் இருக்கும். யாரையெல்லாம் என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்களோ அதையெல்லாம் கேட்டு முடித்து விடுங்க. கடவுள் உங்களுக்கான சான்ஸை கொடுப்பாரு. வாய்ப்பு வரும்போது மனதில் பட்டதை வெளியில் பட்டென்று பேசி மனதை நிம்மதியாக்கி கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட தூர பயணங்களும் தங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இருப்பினும் சிறு அலைச்சலோ சிரமங்களோ எதிர்கொள்ளலாம். அதனால்
அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும். புதிதாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. தங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க. தேவையான விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. உடலுக்கு சூடு தரக்கூடிய பொருட்களை சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவும் விலக பெறலாம். 4 பேர் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம்.